Hello all, welcome back to our channel Tales of Lakshmi. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய முகம் டேன் ஆகுது. வெயிலில் போயிட்டு வந்தாலே டேனாக இருக்குது ரொம்ப முகம். எந்த ரெமெடி போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எதுவுமே யூஸாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு ரெகுலராக அது நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ ஃபேஸ் பேக்குக்கு என்னென்ன ரெமெடி ஆட் பண்ணியிருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதிலேருந்து பிழிஞ்சிங்கன்னா சாறு வரும், உருளைக்கிழங்கு சாறு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட தயிர் கெட்டியான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு பவுடர் வீட்டிலையே அரைச்சது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே புரிஞ்சிருக்கும். டேன் ரிமூவலுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா டேன் ரிமூவலுக்கு முக்கியமான ஒரு ஜூஸே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸு. அது கூட பார்த்திங்கன்னா நான் பச்சைப்பயிர் மாவு நான் வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ பச்சைப்பயிர் நிறைய பேருக்கு எனக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்க்ரப்பராகவுமே யூஸ் ஆகும். இது கூட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிருமே ரொம்ப நல்லதுங்க. இல்லை தயிர் எனக்கு வேணாம், அதுவுமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வீக்லி 2 வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம எதையுமே யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் எதுவும் ரிசல்ட் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது, வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க இதை எப்படி இந்த மாதிரி தான் பாருங்கள். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இப்படி மேலே இருந்து அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெமெடிங்க, ஹோம்மேட் ரெமெடி தான் இது. இந்த 3 பொருளுமே இருந்தாலே நீங்கள் வீட்டில் சூப்பராக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் கேமராவில் போய் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபுல்லாக கண்ணு கீழே தான் உங்களுக்கு ரொம்பவே டார்க் சர்க்கிள் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் ரொம்ப கொஞ்சம் இதுவாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எதுவுமே நம்ம எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம கழுத்துக்கும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது கழுத்து ஒரு கலரும் ஃபேஸ் ஒரு கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். அதனால் உங்களுக்கு கழுத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி தேய்க்காதீங்க. அப்வர்ட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பாருங்கள் பிரைட்னஸாக இருக்கிறது தெரியும். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தாங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கருப்பாக இருக்கிற அங்கங்கே பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் சேரும். Until bye, டாடா.